ஆன்மீக பூமியாக விளங்கும் தமிழ்நாட்டில் ஏராளமான பழமையான கோவில்களும் சக்தி வாய்ந்த கோவில்களும் உள்ளன. அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான 10 கோவில்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபட்ட பலனை தரக்கூடிய தலம் திருச்செந்தூர். கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே முருகன் கோவில் இது மட்டும்தான். சூரசம்ஹாரம் நடந்த இடமும் இதுதான். முருகப்பெருமான் கடலை பார்த்தவாறு காட்சி தரும் தலம் என்பதால் கடல் கொந்தளிப்பு, சுனாமி போன்ற இயற்கை சீற்றம் ஏற்படும் போதெல்லாம் கடல் உள்வாங்குமே தவிர ஊருக்குள்ளோ அல்லது கரையில் உள்ள கோவிலுக்குள்ளோ இதுவரை கடல் நீர் சென்றது கிடையாது. திருவரங்கம் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புனித தலம் காவேரி மற்றும் கொள்ளிடத்திற்கு இடையே ஒரு தீவு போல அமைந்திருக்கும். இங்கு பெருமாள் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சி தருகிறார். இவருக்கு ரங்கநாதர் மற்றும் பெரிய பெருமாள் என்ற பெயரும் உண்டு. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தியளிக்கும் புண்ணிய ஸ்தலமாகவும் விளங்கிறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில். இங்கு சிவபெருமானே மலை வடிவமாக காட்சி தருவதாக ஐதீகம். அண்ணாமலையாரை வழிபட்டுவிட்டு 14 கிலோமீட்டர் அளவிலான சுற்றுப்பாதையில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று வெளியூர் மற்றும் வெளிமாநிலத்திலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு கிரிவலம் வருவது வழக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடு திருத்தணி. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு குன்றின் மீது இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. தனி என்றால் தணிதல் அல்லது அமைதியாகுதல் என்று பொருள். சூரபத்மனை வதம் செய்த பிறகு சினம் தணிந்து முருகன் இங்கு வந்து அமர்ந்ததால் இந்த தலம் தணிகை அல்லது திருத்தணி என்று அழைக்கப்படுகிறது. மற்ற படைவீடுகளில் முருகனை போர்க்கோலத்தில் பார்க்கலாம். ஆனால் இங்கு அவர் சினம் தணிந்து சாந்தமாக காட்சி தருகிறார். ஆசியாவிலேயே மிகப்பெரிய அம்மன் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்தான். பெண் தெய்வத்தை முதன்மையாக கொண்ட ஒரே சிவன் கோவிலும் இதுதான். இங்கு மீனாட்சி அம்மனின் திருமேனி பச்சை நிற மரகதக்கல்லால் ஆனதாக சொல்லப்படுகிறது. இங்கு பக்தர்களின் குறையை தாயாக இருந்து தீர்த்து வைக்கும் தெய்வமாக அன்னை மீனாட்சி விளங்குகிறார். வருடத்தின் அனைத்து மாதங்களும் திருவிழா நடக்கும் ஒரே கோவில் இது மட்டும்தான். கொங்கு மண்டலத்தில் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் சக்தி வாய்ந்த பெண் தெய்வ தலங்களில் ஒன்றுதான் பண்ணாரி மாரியம்மன் கோவில். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திற்கு அருகில் அடர்ந்த வனப்பகுதியின் நுழைவாயிலில் பண்ணாரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு அம்மன் மிகவும் சாந்தமான மற்றும் கருணை பொழியும் முகத்தோடு காட்சியளிப்பதால் மக்கள் இவரை பண்ணாரித்தாய் என்று அன்போடு அழைக்கிறார்கள். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 1ஆம் படை வீடு திருப்பரங்குன்றம். மதுரை மாநகருக்கு மிக அருகிலேயே அமைந்துள்ள இந்த தலம் வரலாற்று ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த கோயில் ஒரு பிரம்மாண்டமான பாறையை குடைந்து செதுக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயிலாகும். இதன் காரணமாகவே இங்கு மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. மாறாக முருகப்பெருமானின் கையில் உள்ள வேலுக்கு மட்டுமே இங்கு அபிஷேகம் நடைபெறும். கொங்கு நாட்டின் 7ஆம் படைவீடு என்று போற்றப்படும் முருகப்பெருமானின் மிக முக்கியமான திருத்தலம் மருதமலை. கோயம்புத்தூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியில் இந்த தலம் அமைந்துள்ளது. மருத மரங்கள் அதிக அளவில் நிறைந்த மலை என்பதால் இது மருதமலை என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள மூலவர் மருதாச்சலமூர்த்தி அல்லது தண்டாயுதபாணி என்று அழைக்கப்படுகிறார். இது 18 சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்த தலம். மலையின் ஒரு பகுதியில் பாம்பாட்டி சித்தரின் குகையும் உள்ளது. இவருக்கு முருகன் பாம்பின் வடிவில் காட்சி கொடுத்ததாக வரலாறு கூறுகிறது. சக்தி வழிபாட்டில் மிகவும் முக்கியமான தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில். இங்கு அன்னை காமாட்சி பத்மாசனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். திருமணம், கல்வி மற்றும் குடும்ப நலம் வேண்டி தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தலத்திற்கு வருகை தருகின்றனர். உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவில் சோழ மாமன்னர் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. 1000 ஆண்டுகளைக் கடந்தும் தமிழர்களின் கட்டிடக்கலை பெருமையை உலகிற்கு பறைசாற்றும் இந்த கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 216 அடி உயரத்தில் கம்பீரமாக எழுந்து நிற்கும் விமானமும் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட பிரம்மாண்ட நந்தி சிலையும் இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்புகளாகும். இதுவரை பார்த்த இந்த 10 புனித திருத்தலங்களும் ஒவ்வொன்றும் தனித்தனி சிறப்பும் அற்புதமும் அருளும் நிறைந்த தலங்கள். வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த தலங்களுக்கு சென்று இறைவனை மனமார தரிசனம் செய்து அவருடைய அருளை பெற முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இதுபோன்ற அரிய ஆன்மீக தகவல்கள், கோவில் வரலாறுகள் மற்றும் பக்தி சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீங்க.